எலெக்ஷன் டைமில் இந்த கம்பெனி ஸ்கேம் பண்ணதால் மட்டும்தான் இன்றைக்கி $100 பில்லியன் கம்பெனியாக மாறி இருக்கு. எவ்வளோ பெரிய ஸ்கேம்னா $400 ஒரு பொருளை வாங்கி அதை $4000 விற்றுருக்காங்க. 2008 ரெசெஷன் டைமில் ஏர்பிஎன்பிக்கு இன்வெஸ்டர் யாரும் ஃபண்டிங் பண்ண ரெடியாக இல்லை. ஏர்பிஎன்பி லிட்டரலாக சர்வை பண்ணுறதுக்கே வழி இல்லாமல் இருந்தாங்க. ஸோ ஏர்பிஎன்பி ஃபவுண்டர்ஸ் யூஎஸில் நடந்த எலெக்ஷன் டைமை யூஸ் பண்ணி ஒரு கிரேசியான டிசிஷன் எடுக்கிறாங்க. லோக்கல் மார்க்கெட்டில் $400 பிரேக்ஃபாஸ்ட் சீரியல் வாங்கி அதில் ஒபாமா அண்ட் மெக்காயின் ஃபோட்டோ வச்சு 2 டைப் ஆஃப் பாக்ஸ் ரெடி பண்ணி அதை $4000 செல் பண்ணுறாங்க. மக்களுக்கு அவங்க லீடர் மேல இருந்த கிரேஸ்னால ஒபாமா சீரியல் சீக்கிரமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. வித்தின் வீக்லயே மொத்தமா 30 lakhs வரைக்கும் ப்ராஃபிட் பண்றாங்க. இதுதான் ஏர்பிஎன்பி அவங்களுக்கே பண்ணிக்கிட்ட ஃபர்ஸ்ட் ஃபண்டிங். இதை பார்த்த இன்வெஸ்டர் எல்லாம் $400 ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சீரியல் வாங்கி அதை $4000 வரைக்கும் செல் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா ஹவுஸ் ரெண்டிங் பிசினஸையும் $100 பில்லியன் கொண்டு போக முடியும்னு நம்பி ஏர்பிஎன்பிக்கு ஃபண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த ஸ்டோரி நமக்கு சொல்ற லெசன் என்னன்னா, ரெசிலியன்ஸ் பீட்ஸ் எவ்ரிதிங். இவங்க பண்ணது ஸ்மார்ட்டா இல்ல ஸ்கேமானு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஃபார் மோர் பிரில்லியன்ட் பிராண்ட் ஸ்டோரிஸ் என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.